என்னை விட அதிகமாக உரை நிகழ்த்த தெரிந்திருக்கின்ற பல பெரியோர்கள் வீழ்த்திருக்கிற அவையிலே அண்ணன் பால் அவர்கள் என்னை அழைத்து பேச வைத்ததற்கு நான் வைக்கிற பொறுப்பின் காரணமாக, கழகத்தில் வைக்கிற பொறுப்பின் காரணமாக இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறாரே தவிர வேறு எந்த விதமான ஒரு பெருமையும் இல்லை. அண்ணன் பால் அவர்களை நான் அவருடைய கிட்டத்தட்ட 76ஆம் ஆண்டிலிருந்து நான் நன்றாக அறிவேன். என்னை விட என்னுடைய சகோதரர்களுக்கு அவர் மிக மிக வேண்டியவர். அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் அவரை பற்றி பேசுகிற போது பாதை மாறா பயணம், அவரோடு இருந்த தொடர்புகள், அவரை உருவாக்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பேசுகிற போது அவரை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், கலைஞர் பின்னால் மாவட்ட கழக செயலாளராக சென்னையிலே பொறுப்பேற்று 82ஆம் ஆண்டு அவர் நடத்திய பொதுக்குழு, அவர் நடத்திய பொதுக்கூட்டங்கள், அவர் மாண்புமிகு தலைவர் கலைஞரிடம் நடந்து கொண்ட அந்த முறை, அதையெல்லாம் கண்டு நாங்கள் பிரமித்து இருக்கிறோம். காலை 6 மணி 5 மணி அளவிலே தலைவர் அவர்கள் நடைபயணம் சென்றால் அவரோடு இருப்பார். அவர் வீட்டில் விட்டு வந்து தான் வேலைக்கு சென்று மறுபடியும் 9:30 மணி அளவிலே அலுவலகம் வரும்போது அவரோடு இருப்பார். முரசொலியிலே அவரோடு இருப்பார். மதியம் 1:30 மணி அளவிலே அவரை வீட்டிற்கு சென்று உணவருந்த செல்கிற போது கூட போவார். மீண்டும் 4 மணியிலே தலைவர் அவர்கள் வருகிற போது அவரோடு இருப்பார். தலைவர் அவர்கள் 7 மணிக்கு சென்ற பிறகு சென்னை மாநகரம் அன்றைக்கு 156 வட்டங்களை கொண்டது என்று கருதுகிறேன். 156 வட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடங்களிலே தினமும் பொதுக்கூட்டம் நடைபெறும். அப்படி பொதுக்கூட்டம் நடைபெறுகிற போது அத்தனை கூட்டங்களுக்கு சென்று அவர்கள் நமது செயலாளர்களோடு பேசி மேடையிலே சென்று பேசிவிட்டு வருவார். அதுதான் அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுகிற வகையிலே இந்த கழகத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதுதான் எங்களுக்கு இருக்க பெருமை. மாவட்ட கழக செயலாளராக இந்த பொதுக்குழு நடத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். இதே அறிவாலயத்தில் பழைய கட்டிடம், அன்றைக்கு அந்த பொதுக்குழுவிலே நடத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். 84ஆம் ஆண்டு இந்த பொதுக்குழு நடைபெற்றது. நான் எல்லாம் இந்த பொதுக்குழுவிலே பொதுக்குழு உறுப்பினராக வந்திருக்கிறேன். எனவே அண்ணவர்கள் இந்த கழகம் இயக்கம் மாவட்டங்கள் பிரிகிற போது மற்றவர்களுக்கு விட்டு தந்தார். மற்றவர்களுக்கு விட்டு தந்தவர் மட்டும் இல்ல, தான் வகித்த முதன்மை செயலாளர் பதவியை எனக்காக அவர் விட்டு தந்தார். அதுதான் எங்களுக்கு இருக்கிற அவர் பார்த்த பதவி. வந்திருக்கிறார், அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். நமது சுற்றுச்சூழல் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது சென்னையிலே அவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கட்டுகின்ற தலைமை செயலகத்தை தடுத்து நிறுத்தியதும் அவர்தான். யார் எதிர்த்தாலும் பாலத்தை அதே முதலமைச்சரோடு போராடி கத்திபாரா பாலத்தை கட்டி தந்தவர் அவர்தான். எடுத்திருக்கிற பொறுப்பை மிக நேர்த்தியாக செயல்படுத்தக்கூடியவர். சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும் போது தஞ்சை மாவட்டம் என்றால் அவருக்கு மிகவும் பிரியமான மாவட்டம். மிகப்பெரிய விநியோக மையத்தை தஞ்சையிலே தொடங்கி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, கப்பல் துறை அமைச்சராக, நம்ம துறைமுகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் மத்தியிலே கேபினட் அமைச்சர், நான்லாம் மாநிலத்திலே ஒரு போக்குவரத்துறை அமைச்சர். என்னுடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து எப்படி ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கலாமா வேண்டாமா என்று ஒரு குழுவை அமைத்து அதற்கு ஆய்வு செய்து சொன்னவர். அப்போது சொன்னார்கள், மாநில அமைச்சராட்சி என்று சொன்னபோது, இருந்தால் என்ன, எங்களுடைய கழகத்துக்காரர், நீங்கள் போங்கள் என்று கேபினட் செக்ரட்டரி அனுப்பி வைத்தவர். அது மட்டுமல்ல, யாரையும் தான் கொண்ட நிகழ்ச்சியிலே தான் கொண்ட கொள்கையிலே மாறாது. இந்த போக்குவரத்து காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய அமைப்பு இந்தியாவிலே இருக்கிறது. அந்த அமைப்பு இது ஒரு ஸ்ட்ரைக் என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கை உடைப்பதற்கு, வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு செஞ்சிட்டு கவலைப்படாமல் நீ எது வேணாலும் செஞ்சுக்குன்னு சொல்லிட்டார். அன்றைக்கு நான் போயிருந்த போது நீ போய் பேசுன்னு சொன்னார். அன்றைக்கு அதை பேசி சரி செய்து அந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் வைத்ததும் அவரோடு இருந்து நாங்கள் செயல்பட்டது. எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு அமைச்சர் சட்டமன்றம் எப்படி கழகத்திலே தலைவரிடம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தந்ததும் அவர், அமைச்சர்கள் எப்படி பிடிவாதமாக இருந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தந்ததும் அவர் தான். அப்படித்தான். ஆனால் ஒரு சங்கடம், எப்போது கோபப்படுவார்,
எப்போது சிரிப்பார் என்று தெரியாது. இரண்டையும் சமமாக நாம் கொண்டு கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவரோடு இறுதி வரை உறவாக இருக்க முடியும். திடீரென்று கோபப்படுவார். அதை பற்றி கவலைப்பட பேசக்கூடியவர். இன்றைக்கு தலைவர் அவரால் மாவட்ட செயலாளராக இருந்து அவருடைய உறுதுணையோடு இன்றைக்கு வெற்றி பெற்று சென்னை மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட மாவட்ட கழக செயலாளர் அவர்தான் கடைசி. அதற்கு பிறகு மாவட்டம் பிரிந்து விட்டது. எனவே கொடுத்த பொறுப்பை எல்லாம் திறமையாக நிறைவேற்றவும், அப்படி திறமையாக நிறைவேற்றுவது எங்களுக்கு கோசிமணியன் அவர்கள் நாங்கள் அமைச்சரவையில் தலைவர் கலைஞரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தவர். அப்படி அந்த கோசிமணிக்கு மிக மிக வேண்டியவர். அப்படியெல்லாம் எங்களுடைய தொடர்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வேண்டியவராக அவர் எங்களுக்கு எல்லா இந்த நாட்டு தமிழ்நாட்டில் சாலைகள் போடும்போது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் 54,000 கோடி என்று. அப்போது வடநாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், என்ன எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொன்னபோது, இல்லை இல்லை ஆந்திராவிலிருந்து ஆரம்பிக்கிறேன், கர்நாடகாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன், கேரளாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சொல்லி அந்த பக்கம் 100 கிலோமீட்டர் என்றால் இந்த பக்கம் 200-300 கிலோமீட்டர் சாலையை போட்டு தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் போட்டதனால் என்ன பயன் என்று சொன்னால், விவசாயிகளுக்கு விளைந்து மிச்சமாகும். விவசாயிகளுக்கு விவசாயம் செய்து அந்த விவசாய பொருட்கள் மூலமாக மிச்சமாகும். ஆனால் அவர்கள் போட்ட சாலையின் காரணமாக, பாலு அவர்கள் போட்ட சாலையின் காரணமாக 2 லட்சம் ரூபாய் விற்ற நிலம் 2 கோடி ரூபாய்க்கு உயர்ந்து விவசாயி லாபம் அடைந்தார். நாடு முன்னேறியது. இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பார்க்க மிக சிறப்பாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அதில் கிராமங்கள் முன்னேறுவதற்கு நம்முடைய பாலு அவர்கள் நிறைய செய்திருக்கிறார். அவர் புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய எப்படி பாதை மாறா பயணம் என்று கலைஞரோடு இருந்தீர்களோ, இந்த மேடையில் நின்று நாங்கள் பேசுகிற போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி பாதை மாறாமல் இந்த கழகத்திற்கும் தலைவருக்கும் இளைஞரணி செயலாளருக்கும் இங்கு இருக்கிற அனைவருக்கும் நாங்களும் இருப்போம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி.